வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ நண்பர்களே, சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இலக்குகளை நிர்ணயித்த நம்முடைய பயணம் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும். மார்ச் 16, 2026 திங்கட்கிழமையிலேருந்து 22 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த ஒரு வாரத்துக்கான பலன். இதில் 9 கிரகத்தையும் அப்படியே கவர் பண்ணிட்டோம். சனி சாரத்தில், ராகு சாரத்தில், குரு சாரத்தில், கேது சுக்கரன் சாரத்தில், சனி சூரியன் அஸ்தமனம், அங்கே புதன் சாரத்தில் உச்சம், புதனுக்கு குரு பார்வை, செவ்வாய்க்கு குரு பார்வை, குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், இது எல்லாத்தையும் இந்த வாரத்தில் இருக்குது. கோத்திரு பண்ணி தான் இந்த பலனை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது என்ன நடக்க போகுது இந்த வாரத்தில், உங்கள் இலக்கை நோக்கி பயணத்துக்கான ஒரு புஷ். எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவாகவே பிளான் பண்ணியே போயிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு வெற்றியை நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா அதை அடைஞ்சிடலாம். அதுக்கு இந்த வார பலனும், தினசரி பலனும், மாத பலனும் உங்களுக்கு பயன்படும். இப்போ பலனுக்குள்ள போகிறேன். அதாவது அந்த கிழமைகள் பிரகாரம் என்னால் சொல்ல முடியும் எளிதாக. திங்கட்கிழமைக்கு அவிட்டம் 1-2 பாசாரம் மகர ராசி 6 மணி வரைக்கும். அப்புறம் செவ்வாய் புதன் நம்மளுக்கு கும்பராசி, உங்களுக்கு 7 சந்திரன். அப்புறம் சந்திராஷ்டமம் உங்களுக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு உங்களுக்கு 9 சந்திரன். அப்போ அப்படியே மொத்தமாக அந்த 7 நாளும் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். சந்திராஷ்டமத்தில் குவைட்டாக இருந்துக்குங்க. ஆனால் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சந்திராஷ்டமம் நடைபெற பொழுது சுக்கரன் 8 உச்சமாக தான் இருக்கான். அதனால் தவறுகள் எதுவுமே இந்த சந்திராஷ்டமம் இடத்துல இல்லை. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டால், முதல்ல எப்படிதுமே உடம்பை பற்றி பார்த்துக்கணும். உடம்பு நல்லா இருக்குதா. இங்கே ராசியா சூரியன் சனி சாரம், சனியை அஸ்தமனப்படுத்துகிறான். அப்போது இந்த உடம்பும் மனசும் வலிக்குது அல்லது ஏதோ ஒரு வகையில் கவலைப்படுது. நான் என்ன சொல்கிறேன், வலிக்குது கவலைப்படுதுங்கிறது என்னுடைய ஃபோர்காஸ்ட். உங்கள் ஜாதகத்தில் அப்படி இல்லாமல் இருக்கலாம். அல்லது நான் சொல்கிறேன் வலிக்குது கவலைப்படலான்னா நீங்கள் வலிக்கிறத லைட்டாக எடுத்துக்கங்க, கவலைப்படாதீங்க. இப்போ நானும் கவலைப்படுவேன். ஆனால் கவலைக்கு யார் காரணம்? வெளியால் காரணம்னா கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வெளியால் நம்மளை கவலைப்படுத்தத்தானே செய்வான். இப்போ நம்ம எதிரி இருக்கான், போட்டியாளன் இருக்கிறான், ஒரு துரோகி இருக்கான், அவனை பற்றி பொய் பேசுகிறான், அப்போ நம்ம கவலை வரத்தான் செய்யும். வெளியால் நீ கவலைப்படுத்தாதேன்னு சொல்ல முடியாது. அந்த கவலையை மறக்கணும். அந்த கவலையை எப்படி மறக்க முடியும்? நம்ம குடும்பத்தில் இருக்கிற மனைவி, குழந்தைங்க, நண்பர்கள், இவங்க நம்மளுக்கு நிம்மதியை தந்துட்டாங்கன்னா அந்த கவலை காணாமல் போயிடும். அப்போது ஒவ்வொன்றுக்கும் விடை தேடணும். கவலைப்படணும். என் தலையில் கல் விழுந்துச்சு, நீ இடிஞ்சு உட்காந்துட்டோன்னா வாழ்க்கை போச்சு. ஆகவே இந்த ஒரு வாரத்தில் கவலை இல்லாமல் ட்ராவல் பண்ணுங்கள். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பணம் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்? தனகுடும்ப புதனுக்கு குரு பார்வை. அப்போ உங்களுக்கு பண கஷ்டம் இல்லை, பேச்சுவார்த்தை நன்றாக இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஸ்டேட்டஸை உயர்த்த முடியும், பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்போது வாழ்க்கை விருத்தியும் குடும்ப விருத்தியும் நன்றாக இருக்குது. ஆனால் அந்த 7ஆம் வீட்டில் குரு பார்வை வக்கர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்குறதுனால திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்குது. உங்களுக்கு எடுக்கிற முடிவிலையும் ஜெயிப்பீங்க. ஏன்னா 3 சுக்கரன் தானே உங்களுக்கு 8 உச்சம். கண்டிப்பாக தைரியமாக ஒரு சில முடிவுகளை நல்லபடியாக தெளிவாக எடுத்தீங்கன்னா, அதாவது ஜாதகமே இல்லாமல் கூட முடிவு எடுக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு நியாயமாக சரியா, இன்னும் 2 பேருக்கு கேட்டால் தப்பில்லாம் கேட்டு பாருங்கள். இல்லையா நீங்கள் செல்ஃப் டிஷ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு அந்த முடிவிலே ஸ்டாண்டாக இருங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது நடந்துடும். இதுதான் சைக்காலஜி. அடுத்து சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் ஓகே, ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. பெயர் புகழ் மரியாதை நன்றாக இருக்குது. அழகாக திட்டமிட்டு காய் நகர்த்தினீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலையும் ஓரளவுக்கு நீங்கள் நன்றாக வரலாம். கடனோ, கவலையோ, நோயோ, அஷ்டமச்சனி, அந்த சனியை சூரியன் அஸ்தமனப்படுத்துகிறான். அஸ்தமப்படுற சூரியனும் 8ஆம் வீட்டில் தான் இருக்கிறான். அஷ்டம சூரியன், அஷ்டம சுக்கரன் மகாலட்சுமி யோகம். அப்போ என்ன அர்த்தம்? இன்ப துன்பம் கலந்த ஒரு காலம் இந்த ஒரு வாரம். அப்போது இன்பம் துன்பம் கலந்ததுன்னா இன்பத்தை மட்டுமே எடுத்துகிட்டு துன்பத்தை தள்ளி விட்டுருங்க. அன்ன பறவை பாலையும் தண்ணி கலந்து வச்சா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணி தள்ளி விட்டுருமாவே. அப்படி ஒரு பறவை இருந்துச்சு, சும்மா கதையாகவே இருக்கட்டுமே. அழகான பறவை இல்லையா, அழகான கதை இல்லையா? நாம் ஏன் அந்த குணத்தோடு இருக்கக்கூடாது? அப்போ இன்ப துன்பம் கலந்த காலம் 8ஆம் வீட்டில் சூரியன் சனி சுக்கரன்னா, அந்த சூரியன் சனியை ஒதுக்கி வச்சு போட்டு சுக்கரன் மட்டும் பாருங்கள், சுக்கரன் சனி மட்டும் ஒன்றா சேர்ந்தால் பாருங்கள். மகாலட்சுமி யோகம், இன்பம், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், எதை அதிகமாக நினைக்கணுமோ அதான வரணும் வாழ்க்கையில். அதை அதிகமாக நினைப்போம். கமிட் ஆகாதீங்க என்றைக்குமே. அதாவது கடனில் கமிட் ஆகாதீங்க, கவலையில் கமிட் ஆகாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு 50% மேலே பணத்தை கையிருப்ப வைங்க. அழகாக கேஷை டீல் பண்ணுங்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே சிக்காதீங்க. கேஷுவலாக இருங்க, ஈஸியாக இருங்க, சந்தோஷமாக ஜாலியாக செலவு பண்ணி பாருங்கள், பணம் நிறைய வரும். ஒரு 3 மாதத்துக்கு வருமானத்தை பற்றியே கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு பாசிட்டிவாக எதிர்காலத்தில் ஜெயிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அழிஞ்சிடும். தெரியுமா?
ஸோ அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் பிளானிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஃபைன் நம்பர்களே, அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த 5 நிமிஷம் பேசுனதில் எத்தனை அருமையான விஷயங்களை சொல்லியிருப்பேன். பணத்தை ஜாலியாக செலவு பண்ணுங்கள், பணம் வந்துடும்னு யாராவது சொல்கிறாங்க சொல்லுங்கள். மனதை தெளிவாக வச்சுக்கிட்டு இலக்கிய நோக்கி பயணத்தை இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன். இனிமேல் வாரப்பலன் எது கொடுக்குறேங்க, இந்த வாரப்பலன் மாதிரியே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மூவ் ஆகிறோம். எங்களுடைய முயற்சி ஒவ்வொரு வாரமும் ஒரு 10%, மினிமம் 10%. 50 வாரங்கிறது ஒரு வருடம். அப்போ 10% 50 500% நம்ம ஜெயிச்சாச்சு. ட்ரை பண்ணுவோம். தெளிவாக இருப்போம். ட்ரை பண்ணுறது என்ன கள்ள தள்ளுற மாதிரி வாழ்க்கையை தள்ளுறதா? இல்லை. மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு நன்றாக உழைச்சிட சந்தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கை மூவ் ஆயிடும். அதற்கான புஷ்ஷாக இந்த பலன் உங்களுக்கு வந்து சேருது. நீங்கள் இதை பார்த்துட்டு தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாழ்க்கை துணை நல்லாயிருக்கும், ஒற்றுமை நன்றாக இருக்கும், கூட்டாளிகளோட நல்லாயிருக்கும். நல்ல லைஃப் எடுத்துகிட்டு போக முடியும்னா அருமையாக எடுத்துகிட்டு போகலாம். வீட்டுக்கு வெளியில் ராயலாக இருக்கும். உங்களுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. அப்பா வழி ஆதி, அம்மா வழி ஆதி, ஓகே, கேஷுவல். நண்பர்கள், ஓகே, ஃபைன். திறமை புத்திசாலித்தம் ஜெயிக்குதா? கண்டிப்பாக ஜெயிக்குது. என்ன கேட்டால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். தொழில்ஸ்தான சுக்கரன் உங்களுடைய 8ஆம் வீட்டில் உச்சம், லாபஸ்தானத்தில் குரு. அந்த லாபஸ்தான புதனை குரு பார்க்குறான். வெற்றிகரமான ஒரு வாரமாக சிம்மராசிக்கு சொல்லலாம். எக்ஸப்ட் அந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் சனி. நீங்களாக உங்களை கவலைப்படுத்திக்காதீங்கிறேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாஃப்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் கையில் ஒருத்தன் கையில் 5 லட்சம் கோடி இருக்குது. அவன் குடும்பம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ நாம் ஒற்றுமையாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கும் பணம் சேரும். நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் மனைவி காலில் போய் விழுங்க, உங்கள் அப்பா அம்மா காலில் போய் விழுங்க, உங்கள் குழந்தைங்க காலில் விழுங்க. யாரெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்களோ, யாருடைய ஒற்றுமை உங்களுக்கு தேவையோ, ஒத்துழைப்பு தேவையோ, அவங்க கால்லையாவது விழுந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. சண்டை போட்டே இருந்ததுன்னா தோற்றுருவீங்க. ஊர் யார குடும்பம் தூரியாடி போயிடும். ஆகவே ஒற்றுமையாக இருந்துட்டிங்கனால், சந்தோஷம் நிம்மதியாக இருந்தால் அந்த குடும்பம் ஜெயிச்சாச்சு. உங்களுக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பை தரமாட்டாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு அவங்கள தள்ளி வச்சுருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்ச பிறகு அவங்க உங்கள்கிட்ட சமாதானமாக வந்துடுவாங்க. இப்போ உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. எந்நேரம் உங்கள் மனைவியை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னாகும்? உங்கள் சக்தி உங்கள் மனைவியிட்ட போய் சேர்ந்துடும். உங்கள் மனைவியை நினைக்கிறத நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் மனைவி உங்களை நினச்சி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மனைவி திரும்பி வந்து சேரணும்னு சொல்லி சாமி கும்பிட்றத விட்டு போட்டு கண்டிப்பாக வந்துடுவாங்க. நம்பிக்கைங்க. உங்கள் வியாபாரத்தை நன்றாக பாருங்கள், சந்தோஷமாக இருங்கள், நிறைய பணத்தை சம்பாதியுங்கள். உங்கள் மனைவி தானாக தேடி வந்துடுவாங்க. உங்கள் வீட்டு லட்சுமி உங்களுக்கு திரும்பி வந்துடுவா. இந்த மாதிரி பியூட்டிஃபுல் வழிகாட்டுதல் எங்கிட்டேருந்து உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வார பலன்களையும் மாத பலன்களையும் தினசரி பலனும் கிடச்சிட்டே இருக்கும். என்னுடைய எய்ம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு இலக்கு வேண்டும். நான் இத்தனை லட்சம் சம்பாதிக்கணும், இத்தனை கோடி சம்பாதிக்கணும், இவ்வளோ பெரிய இலக்கை அடையணும், இந்த மாதிரி வீடுகளில் வாழணும். இது ஒரு சைடில். இன்னொரு சைடில் அதுக்கு பேரலாக இன்னொரு சைடில் நான் ஜெயிக்கணும், என் துறையில் நம்பர் 1 வரணும், எனக்கு ஒரு புகழும் பெருமையும் வேண்டும்னு போங்க. ஏன்னா அந்த புகழ் பெருமை, இந்த வெற்றி, அதற்கு பின்னால் தான் பணம் ஒளிஞ்சிட்ருக்குது. 2 ஆங்கிள் இருக்குது. பணம் வந்துச்சுனாலும் வெற்றி வந்த மாதிரி தான், வெற்றி வந்தாலும் பணம் வந்த மாதிரி தான். ஆனால் வெற்றி இல்லாமல் பணம் வராது ஆக்சுவலி. அப்போ நம்ம வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கணும், பணத்தையும் அதில் சைமல்டேனியஸாக கையில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இலக்கை நிர்ணயித்து வெற்றி அடைவேன். நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், நான் உங்களை கைடு பண்ணணும். இந்த வருஷத்தில் 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கான்னா, முயற்சி பண்ணலான்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நன்றி மகளே.